இந்த வீடியோவில் நம்ம ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட பிஸ்னஸ் என்ன, இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பியர் கம்பேரிசன், இவங்களோட லேட்டஸ்ட் ஜிஎம்பி என்ன போன்ற விஷயங்களை நம்ம குயிக்காக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஜூன் 4 ஓப்பன் ஆகி ஜூன் 9 க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் ஆல்மோஸ்ட் 139 கோடியாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் தான் வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓ மூலமாக விற்பனை பண்ணுறாங்க. ப்ரைஸ் பன் வந்து 42 ரூபா to 45 ரூபா பெர் ஷேராக வந்து இருக்குது. இப்போ குயிக்காக இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்துருவோம். இவங்க வந்து ஒரு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் கம்பெனி. இவங்களோட பிஸ்னஸ் வந்து 3 கேட்டகரிஸாக இருக்குது. கிளினிக்கல் நியூட்ரிஷன், ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன், ஹியூமனிடேரியன் எய்டுன்னு சொல்லிட்டு 3 கிளாஸஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து தரக்கூடிய ஃபுட்ஸான பென்டாசியூர் போன்ற ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பவுடரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மில்க் ஃபுட்டில் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலக்கக்கூடிய விட்டமின் காம்பனன்ட்ஸில் பவுடர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிடேரியன் எய்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையால் சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் மூலமாக வந்து கொடுக்கக்கூடிய பீனட் பேஸ்ட் ஊட்டச்சத்து உணவுகளை எல்லாம் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் தான் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. இவங்களுக்கு நாசிக், சென்னை, தூத்துக்குடி மற்றும் உஸ்பெகிஸ்தான் போன்ற 4 பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இவங்களுக்கு 2 ஃபேக்ட்ரி இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 ஃபேக்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோனில் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வரி இல்லாமல் 75 நாடுகளுக்கு மேலே வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ குயிக்காக இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துருவோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2022-23 ஃபினான்ஷியல் இயர் 2024-25 வரைக்கான டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 2025-26 ஃபர்ஸ்ட் 9 monthsக்கான அதாவது December 25 வரைக்குமான டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களோட டோட்டல் இன்கம் ரெவன்யூ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2022-23 டைம் பீரியடில் 251 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ. ஸோ 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் 331 கோடியாக வந்து கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரில் ஆகிக்க நம்மளால் பார்க்க முடியுது. இதில் முக்கியமாக நம்ம ரெவன்யூவில் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025-26 ஃபர்ஸ்ட் 9 monthsலேயே வந்து பார்த்தீங்கன்னா 275 கோடி அவங்க ரெவன்யூ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கணும் பார்க்க முடியுது. ஸோ ப்ராஃபிட் தான் இங்கே ஹைலைட்டு. ப்ராஃபிட் 2022-23 5.82 crores தான் இருந்திருக்கு. பட் 2024-25 ஒரு ஹியூஜ் ஜம்பே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 23-24 12 கோடியாக இருந்த இவங்க ப்ராஃபிட் 2024-25 24.38 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட்டில் நல்ல ஹியூஜ் ஜம்ப் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி தான் இவங்க ப்ராஃபிட் மார்ஜினும் 2% இருந்திருக்கு 2022-23 4% உயர்ந்து 2024-25 7.36% வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உயர்ந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2025-26 ஃபர்ஸ்ட் 9 monthsலேயே வந்து பார்த்தீங்கன்னா 9.81% வந்து ப்ராஃபிட் மார்ஜின் உயர்ந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் மார்ஜினுமே வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட கீ ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் 2022-23 வந்து 3.5% இருந்திருக்கு. பட் 2024-25 17.06% உயர்ந்துக்கு நம்மளால் பார்க்க முடியுது. பேட் மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்தது. ஸோ இங்கே டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இவங்களோட கடன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 2022-23 0.32 இருந்திருக்கு. பட் 2024-25 0.14 தான் இருக்குது. ஸோ 1க்கு கீழே இருந்தாலே வந்து கடன்கள் கவலை அளிக்கக்கூடிய வகையில் இல்லைன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பட் இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நல்லா சேஃபாகவே இருக்குது. கடன்களை வந்து கவலை அளிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இப்போ தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட இப்போ பியர் கம்பெனிஸ் யாருன்னு பார்ப்போம். ஸோ இவங்க ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனில் இருக்கிறனால இவங்களோட லிஸ்டட் பியர் கம்பெனிஸ் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ்னு பார்க்கும்போது ஜைடூஸ் வெல்னஸ் மற்றும் நெஸ்லே இந்தியா இவங்க தான் இருக்காங்க. ஆனால் இவங்களோட கூட இந்த நிறுவனத்தை கம்பேர் பண்ணுறது ஃபேராக இருக்குமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நெஸ்லே இந்தியா வந்து ஒரு மெகா கேப் கம்பெனியாக இருக்குது. ஜைடூஸ் வந்து ஒரு மிட் கேப் கம்பெனியாக இருக்குது. ஸோ ஹெக்ஸா நியூட்ரிஷன் வந்து பார்க்கும்போது ஒரு மைக்ரோ கம்பெனியாக தான் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து சந்தை மதிப்பு 553 கோடியாக தான் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்துக்கு கூட இந்த பியர்ஸ் கம்பெனிஸ் கூட இந்த நிறுவனத்தை கம்பேர் பண்ணுறது ஃபேராக இருக்காது. பட் இவங்கெல்லாம் வந்து ஒரே செக்டரில் இருக்கிறனால இவங்க பியர் கம்பெனிஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாக்கு 35% வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஒரு லாட்டுக்கு 333 ஷேர், ஹையர் ப்ரைஸ் பேண்டான 45 ரூபாயில் வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 14,985 ரூபா வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஐபிஓவில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த ஐபிஓ 100% ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ இந்த நிறுவனத்தில் திரட்டப்படும் 139 கோடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ மூலமாக இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் தான் போய் சேரப்போகுது. கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போய் சேர போகிறது கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனில் இருக்கிறனால நிறைய கம்பெனிஸஸ் வந்து இருக்காங்க. ஸோ
இவங்களோட ஹையர் கம்பெனிஸும் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க கூட இவங்க போட்டி போட வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸில் வந்து பார்க்கப்பட வேண்டிய இந்த ஐபிஓவில் நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இப்போது அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வருவோம். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் வைஸில் நம்ம பார்த்துருந்தோம். இவங்களோட மார்க்கெட் கேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 553 கோடி தான். ஸோ ஒரு சின்ன கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷனில் இருக்கீங்கன்னா ஸோ இந்த ஐபிஓ வந்து கண்டிப்பாக லிஸ்ட் ஆன பின்னாடி எந்த அளவுக்கு இவங்க கம்பெனிஸுக்கு பியர் கம்பெனிஸுக்குள்ளே போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறதா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய நிறுவனம் கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஐபிஓவை நான் லிஸ்டிங் இன்காக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் ஜிஎம்பி தற்போது 11.5 ருபீஸாக ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 25.5% வந்து லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் ப்ரீவியஸாக வந்து இந்த ஐபிஓட ஜிஎம்பி பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. இப்போ June 4 தான் வந்து இந்த ஐபிஓட ஜிஎம்பி வந்து அப்டேட் ஆகிருக்கு. இந்த ஜிஎம்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்பட நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இது டைம் டு டைம் வெரி ஆகும். இதை வச்சு நம்ம எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஜிஎம்பி ப்ளஸ் இந்த ஐபிஓக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை நம்ம நோட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த ஐபிஓ ஓப்பன் ஆன பின்னாடி இந்த ஐபிஓக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜிஎம்பியும் அந்தளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு லிஸ்டிங் எனக்கு கன்சிடர் பண்ணுறவங்க வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஜிஎம்பி பற்றிய அப்டேட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி அப்டேட்ஸும் அப்கமிங் டேஸில் வந்து நான் டே டு டே அப்டேட் பண்ணுறேன் போஸ்ட்டாக. ஸோ லாங் டேர்ம் கன்சிடரேஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து லிஸ்ட் ஆன பின்னாடி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்குங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.